ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி உப்பலடை தான் செய்ய போகிறேன். இதுக்கு தவளடை உரப்படன்னு கூட பேர் இருக்குது. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த அடைக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்துன்னு நிறைய பருப்பு வகைகள் சேர்த்து செய்வாங்க. நான் வந்துட்டு துவரம்பருப்பு மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். தம்பிங்களும் சாப்பிட்றாங்கங்கிறதால நான் துவரம்பருப்பு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். அடுத்து சின்ன டம்ளரால் 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு கல் மண் இல்லாமல் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். அடுத்து உரலெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். நம்ம உரலில் வந்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் உரலில் சேர்க்கும் போதே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் தொளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன். நான் தண்ணியை வடிக்காமலே சேர்த்ததால எனக்கு கொஞ்சம் மாவு லூஸாக போயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ மாவு காமிக்கிறேன் பாருங்கள். கோதுமை ரவை அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட 7-8 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் காரத்துக்கு 7 மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு திப்பியாக கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குதுன்ட்டு. இப்போ நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. மாவை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு கிரைண்டரில் ஆட்டினா தான் பிடிக்கும், அதனால் நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ கிரைண்டர்லேருந்து மாவு எல்லாத்தையும் வழித்து எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். கொஞ்சம் லூஸாகவே இருக்குது. இப்படி உருட்டும் போது நமக்கு துவையல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் அடை மாதிரி தட்டுறதுக்கு வரும். லூஸாக இருக்குங்கிறதால நான் 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் தட்டுறதுக்கு வரும்னு சொல்லிட்டு. அடுத்து இதோட 1 நூல் ஆப்பசோடா தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு உப்பலடை சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு மொட்டையாக இருக்கிற டம்ளரில் லேசாக இருக்கிற நூல் துணியை போட்டு ரப்பர் பேண்டை வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அடமாவில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அந்த டம்ளர் மேலே வச்சு மெலிசாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இப்படி கையில் கமுத்துனீங்கனாலே உங்களுக்கு தன்னாலே அந்த அடை வந்துட்டு கையில் விழுந்துடும். அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையை உள்ளுக்குள்ளே சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிற எண்ணெய் மேலே தெரிச்சிடும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா புஃப்னு பூரி மாதிரி உப்பி வந்துடும். உப்பி வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உப்பலடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு அடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த துணி மேலே வச்சு தட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கும், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஷேப் கிடைக்காது, தட்டுறதுக்கு வராது. அடுத்தடுத்து அடையை எண்ணெய்க்குள்ளே போடும்போது எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பூரி மாதிரி நல்லா உப்பலாக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் தவளடை, உப்பலடை, காரடைன்னு சொல்லக்கூடிய அடை டேஸ்ட்டாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் அசத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.